கலைஞரிடத்திலே பார்த்திருக்கிறோம். ஆனால் கலைஞரையும் மீறி, அவரையும் தாண்டி, அவர் எண்ணாத, அவர் சிந்திக்காத பல துறைகளிலே தளபதி அவர்கள் சிந்தித்துக் கொண்டு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பது அவரை வெறுமனே பாராட்டுவதற்காக சொல்லக்கூடிய ஒரு பாராட்டு மொழி அல்ல. இந்தி என்கிற பெயரில் நீங்கள் எதை திணிக்கிறீர்கள் என்றால் சமஸ்கிருதத்தை திணிக்கிறீர்கள். இந்தியை நீங்கள் திணிக்கவில்லை. இந்தி என்கிற பெயராலே சமஸ்கிருதத்தை திணிக்கிறீர்கள். 1971 தமிழ்நாட்டுக்கு 543 தொகுதிகளில் 8% தொகுதிகள் எப்படி அன்றிலிருந்து இன்று வரை தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறதோ அதேதான் நாளைக்கும் நமக்கு தொடர வேண்டும். அதிலிருந்து குறைந்தால் அதை எதிர்த்து நாம் குரல் கொடுப்போம், போராட்டம் பண்ணுவோம், இந்தியாவையே மாற்றி திருத்துவோம். கலைஞர் சந்தித்த இந்தியா வேறு. கலைஞர் பார்த்த இந்தியா மகாத்மா காந்தியின் இந்தியா. கலைஞர் பார்த்த இந்தியா நேருவினுடைய இந்தியா. கலைஞர் பார்த்த இந்தியா இந்திரா காந்தியினுடைய இந்தியா. கலைஞர் பார்த்த இந்தியா அடல் பிகாரி வாஜ்பாய் கண்ட இந்தியா. ஆனால் இன்று நம்முடைய தளபதி ஸ்டாலின் சந்திக்கிற இந்தியா மோடியினுடைய இந்தியா, அமித்ஷாவினுடைய இந்தியா, RSS என்கிற இயக்கத்தினுடைய நச்சு வேர்கள் நாடு முழுவதும் பரவி இருக்கிற இந்தியா. நாக்பூரின் நாசகார அரசியல் நம்முடைய முதலமைச்சர். கலைஞர் 8 அடி பாய்ந்தால் தளபதி 80 அடி பாய்கிறார் என்கிற அளவுக்கு அவர் ஆற்றல் வாய்ந்தவராக பரிணமித்திருக்கிறார். 2 மொழி கொள்கையை வைத்துத்தான் தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்கிறது. கல்வி என்றாலும் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள். மருத்துவம் என்றாலும் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள். இன்றைக்கு வேலை வாய்ப்பை தேடியும் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள்.